சிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ்க்கு வணக்கம். தொப்பை குறையறதுக்கு, தொப்பையை ஈஸியா காணாம போக வைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம்? இதுக்கு மெயின் ரீசன் நம்ம உட்கார்ந்தே இருக்கிறதுனால நம்ம பாடி கொஞ்சம் ஹீட் ஆகுது, லோவர் பார்ட் ஆஃப் த பாடி ரொம்ப நம்ப் ஆகிடுது. ஸோ அங்க இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் எதுவுமே ஒழுங்கா நடக்கல. இப்ப நம்ம உட்காந்துட்டே இருக்கோம், நம்மளுடைய அப்டமன்ல இருக்கிற லிவர், பேன்க்ரியாஸ் அதுதான் நமக்கு தேவையான என்சைம்ஸும் கொடுக்குது. அது நம்மளுடைய கொலஸ்ட்ரால், குளுக்கோஸ் எல்லாம் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணுது. இப்போ சில விமென்ஸ் இருப்பாங்க, சில மென்ஸ் இருப்பாங்க, ஒல்லியா இருப்பாங்க, ஆனா நல்லா 4 பிளேட் பிரியாணி சாப்பிடுவாங்க. அவங்க உட்காந்துட்டே இருந்தாலும் அவங்களுக்கு ஒன்னும் ஆகாது. பட் இன்னொருத்தவங்க குண்டா இருப்பாங்க, ஒரு குட்டி கப் ஆஃப் பிரியாணி சாப்பிட்டுருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு வெயிட் 1 kg ஏறி இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா, இவங்களுடைய மெட்டபாலிசம் கம்மியா இருக்கு, இவங்க மெட்டபாலிசம் நல்லா இருக்கு. அதுக்கு காரணம் அவங்களோட மைண்ட் ஸ்டேட்டா இருக்கலாம், இல்லைன்னா அவங்களோட பிசிக்கல் ஆக்டிவிட்டியா இருக்கலாம். அவங்கள தெரிஞ்சோ தெரியாமலோ இல்ல ஜெனட்டிக்காவோ அவங்களோட மெட்டபாலிசம் நல்லா ப்ராப்பரா இருக்கு. இவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அது ஒழுங்கா இல்ல. இதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றது? ஏன்னா நமக்கு ஜெனட்டிக்கா நம்ம மாத்த முடியாது. நம்ம ஜெனட்டிக்கா வந்திருக்கிறத வச்சு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம அந்த டைம்ல அதை எப்படி நம்ம பீட் பண்ணலாம்? ஜெனட்டிக்காவே இருந்தாலும் நம்ம நினைச்சோம்னா அதை சேஞ்ச் பண்ண முடியும். நம்ம பிசிக்கல் ஒர்க் அவுட் பண்ணணும். இப்போ தொப்பை மட்டும் தான் எனக்கு இருக்கு, மத்ததான் ஓகே அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அப்டாமினல் ஒர்க் அவுட்ஸ் பண்ணுங்க. அப்டாமினல் கிரன்ச்சஸ், சைட் ஹிப்ஸ் அண்ட் ஸ்குவாட்ஸ் இதெல்லாம் நீங்க பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டெய்லியும் ஒரு 30 கவுண்ட்ஸ் ஆஃப் ஸ்குவாட்ஸும், ஒரு 30 கவுண்ட்ஸ் ஆஃப் அப்டாமினல் கிரன்ச்சஸும், சைட் ஹிப்ஸும், ரஷ்யன் ட்விஸ்டும் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே அந்த ஃபங்க்ஷன் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஒரு 2 to 3 வீக்ஸ்லயே நல்லா டிஃபரன்ஸ் தெரியும். இதுக்கு இன்டர்னலா மெடிகேஷன்ஸ் எடுக்கணுமா கேட்டோம்னா டெஃபினட்டா அது அவ்வளோவா ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது. மெடிசன்ஸ் எடுக்கும்போது மெடிசன் எப்படி வேலை பார்க்கும்? இது மெட்டபாலிக் பூஸ்டரா வேலை பார்க்கும். இது உங்க லிவர் ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ணி அப்படிதான் கிடைக்கும். பட் நிறைய பேர் நான் இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் நியூட்ரிஷன் பிராண்ட் இருக்கு, நான் இதையே பிரேக்ஃபாஸ்டா சாப்பிட்டு முடிச்சிருவா அப்படின்னு கேட்பாங்க. பட் அதை நான் கண்டிப்பா அட்வைஸ் பண்ண மாட்டேன். எதனாலன்னா, நீங்க அதை எடுக்கும்போது உங்களுக்கு ஏன் பசிக்கல? நீங்க வீட்டுல சாதாரண கஞ்சி குடிச்சிட்டு தூங்க, நீங்க கஞ்சி குடிச்சாலும் அதுவும் லோக்கல் தானே. பட் கஞ்சி குடிச்சீங்கன்னா உங்களுக்கு பசிக்குது. பட் அந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் நீங்க ஒரு கிளாஸ் எடுக்கும்போது உங்களுக்கு பசிக்கலன்னா என்ன ரீசன்? அவங்க அதுல ஒரு மெடிசன்ஸ் கலந்துருப்பாங்க. அந்த மெடிசன் உங்களுக்கு அப்பிடைட்டை சப்ரஸ் பண்ணுது. பட் நான் எல்லா ப்ராடக்ட் பத்தியும் தப்பு சொல்லல. சில ப்ராடக்ட் ரொம்பவே நல்லா ஒர்க் ஆகுது. நீங்க என்னன்னு பார்த்து நீங்க சூஸ் பண்ணணும். அதெல்லாம் விட பெட்டர் என்னன்னா, நீங்க வீட்லயே ஓவர் நைட் ஓட்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். இல்ல வீட்லயே மில்லட் பேஸ்டு கஞ்சி ஆர் கிச்சடி அந்த மாதிரி எடுத்துக்கலாம். கிச்சடி கஞ்சி மாதிரி எடுக்கும்போது அது ஈஸியா அப்சர்வ் ஆகிடுது, நமக்கு கொஞ்சம் லைட்டா இருக்கு, நமக்கு டைஜஸ்டிவ் என்சைம்ஸ்க்கு ரொம்ப வேலை கொடுக்காது. சோ நமக்கு பாடி கிளென்ஸ் ஆகிரும். அண்ட் நீங்க அதை முடிச்சுட்டு நீங்க ஒர்க் அவுட் பண்ணும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் அப்டாமினல் ஒர்க் அவுட் மட்டும் இல்லாம, அப்பார்ட் ஃப்ரம் அப்டாமினல் எக்ஸசைஸ், வாக்கிங் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் தொப்பை குறையிறதுக்கு. பிகாஸ் வாக்கிங் பண்ணும்போது தொப்பை குறையிறதுக்கு பாடியில வேற ஏதாவது பார்ட்ல ஒரு ரீசன் இருந்தா கூட நீங்க வாக்கிங் பண்ணும்போது அது ஃபுல் பாடி ஒர்க் அவுட் ஆயிடுது. ஸோ அப்படி பண்றப்போ உங்க பாடி ஃபுல்லா கிளென்ஸ் ஆகிட்டு உங்களுக்கான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ரீஆக்டிவேட் ஆகிடும். தொப்பை குறையிறதுனால நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வரலாம். சில பேருக்கு அதிகமா ஃபேட் படிக்கிறதுனால ஃபேட்டி லிவர் வரலாம். சில குளுக்கோஸ் அதிகமா இருக்கிறதுனால இருக்கலாம். இப்போ தொப்பை அதிகமா இருக்கிறதுனால பிசிஓடி வரலாம். பிசிஓடி இருக்கிறதுனால தொப்பை வரலாம். அண்ட் டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு எல்லாம் வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு மோஸ்ட்லி மசில் லாஸ் தான் ஆகும், கை கால்ல தான் குறையும். அவங்களுக்கு கூட தொப்பை அவ்வளவு சீக்கிரம் குறையாது. ஸோ டயபெட்டிஸ் இருந்தாலும் தானா வெயிட் லாஸ் ஆனாலும் நம்ம தொப்பை குறையணும்னா நம்ம கொஞ்சம் மூவ் பண்ணணும், ஒர்க் அவுட் பண்ணணும், நல்ல டயட் எடுக்கணும். ஒன் ஆஃப் மை பேஷண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆக்சுவலி நிறைய பேஷண்ட் எனக்கு இமெயில் போடுறது அண்ட் ஆன் கால்ல சொல்றது என்னன்னா, நம்ம அப்ராட்ல இருந்து இந்த மெடிசன்ஸ் கிடைக்குது, இதை ட்ரை பண்ணட்டுமா, இல்ல இந்த ப்ராடக்ட் ட்ரை பண்ணட்டுமா அப்படிலாம் கேட்பாங்க. அதெல்லாம் விட பெட்டர் என்னன்னா, நீங்க ஃபுட்டை கரெக்ட் பண்ணிக்கோங்க, டைம் கெடுங்க. சில பேஷண்ட் சொல்லுவாங்க, நான் மார்னிங்கே எல்லா மெடிசனும் எடுத்துக்கவா, எனக்கு நான் 3 வேலை கொடுத்தேன்னா நான் 1 டைம்லயே அந்த 3 வேலைக்கான குவான்டிட்டியும் எடுத்துக்கோ, ஹோமியோபதி சைட் எஃபெக்ட் கிடையாது சொல்லுவாங்க. ஹோமியோபதி சைட் எஃபெக்ட் கிடையாது. பட் அந்த மினிமல் குவான்டிட்டியில ரிப்பீட்டேட்டிவ் இம்பல்ஸ் எடுக்கும்போது தான் நல்லா ஒர்க் ஆகும். ஸோ அப்போ இதுல தெரியுது உங்களுக்கு அந்த லேசினஸை நீங்க திரும்பவும் லேசினஸை நீங்க என்கரேஜ் பண்றீங்க. நம்ம கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே ட்வைஸ் அ டே அந்த மெடிசன் எடுக்கும்போது தான் நம்மளோட லேசினஸும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் அண்ட் நமக்கு பாடியுமே ஃபிட் ஆகும். ஒபிசிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம மெடிசன்ஸ் ரொம்ப பெருசா ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது கிடையாது. பட் ஒபிசிட்டி வந்ததுக்கான காரணம், ஒபிசிட்டியால வர பின் விளைவுகள், இந்த ஃபேட்டி லிவர் அதெல்லாம் கரெக்ட் பண்ணதுக்கு மெடிசன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் ஒபிசிட்டிக்கு சப்போர்ட்டிவா இருக்கும் மெடிசன்ஸ் எல்லாமே. நீங்க ஒர்க் அவுட் பண்றது மூலமாவும் டயட் பண்றது மூலமா தான் ஒபிசிட்டியை நம்ம ஓவர் கம் பண்ண முடியும். தொப்பையை குறைக்கிறதுக்கு நிறைய மெத்தட் சொல்றாங்க. நிறைய பேர் ஜாப்பனீஸ் டெக்னிக் சொல்றாங்க, வாட்டர் தெரப்பி சொல்றாங்க, ஜூஸ் தெரப்பி சொல்றாங்க, அண்ட் பாலியோ டயட், கீட்டோ டயட் அப்படின்னு நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இது எல்லாமே நிறைய சொல்றாங்க. இது எல்லாமே ஹெல்ப்ஃபுல் தான். பட் நம்ம பாடி டைப்க்கு ஏற்ற மாதிரி அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ எல்லார் பாடிக்கும் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் செட் ஆகிறது கிடையாது, எல்லார் பாடிக்கும் கீட்டோ டயட் செட் ஆகிறது கிடையாது. உங்க பாடிக்கு எது செட் ஆகுன்றத நீங்க உங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணி ப்ராப்பரா ஃபாலோ பண்ணணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா,
வேற ஒரு டாக்டர் சொல்ற இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் நைட் டைம்ல ஃபாலோ பண்ணிக்கிட்டு இன்னொரு டாக்டர் சொல்ற ஒரு ஜூஸ் தெரப்பி வந்து மார்னிங்ல ஃபாலோ பண்ணும்போது இது வந்து இன்டராக்ட் ஆகுது. ஸோ அதனால உங்க பாடி கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். அந்த மாதிரி நீங்க பண்ணக்கூடாது. ஒரு ஒரு டிப் ஃபாலோ பண்ணீங்கன்னா, ஒரு ஸ்டைல் ஃபாலோ பண்றீங்கன்னா அதை கரெக்டா அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. இப்போ ரொம்ப குண்டா இருக்கேன், நான் சிக்கன் மட்டன் இல்ல ஃபிஷ் சாப்பிடலாமா கேட்டா கண்டிப்பா நீங்க சாப்பிடலாம். பட் அதை வந்து நீங்க கிரில்டு ஃபார்ம்லயும் டோஸ்டட் ஃபார்ம்லயும் சாப்பிடலாம். நீங்க அதுல ரொம்ப மசாலாஸ் போடுறதோ இல்ல அதுல ரொம்ப ஆயில் ஊத்துறதோ பண்ணும்போது தான் அது வந்து கலோரிஸ் ஜாஸ்தி ஆகுது, அது உங்களுடைய பாடியை கெடுக்குது. இப்போ அந்த கலரிங்ஸ் போடுறது இல்ல அவுட் சைட் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது அது கண்டிப்பா டேஸ்ட் என்ஹான்சர்ஸ் போட்டிருப்பாங்க. ஃப்ரெஷ் மீட் வாங்கி நீங்க கிரில் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நீங்க நார்மல் கிரீன் சட்னி வச்சுக்கலாம். மயோனேஸ்க்கு பதில் கூட நார்மலா வந்து எக்லெஸ் மயோனஸ் இருக்கு, அந்த மாதிரி நீங்க பண்ணி எடுத்துக்கலாம். அந்த டேஸ்ட்ல காம்ப்ரமைஸ் பண்ணாம ஹெல்த்லயும் காம்ப்ரமைஸ் பண்ணாம நீங்க சாப்பிடும்போது நீங்க என்ன ஃபுட் வேணா சாப்பிடலாம். இப்போ என்னோட ஃப்ரெண்ட் வந்து ஒரு 1 மந்த்லயே 10 kg குறைச்சிருக்காங்க, அவங்க நல்லா இருக்காங்க. அப்ப நான் ஏன் 1 மந்த்ல 10 kg குறைக்க கூடாது அப்படி கேட்டீங்கன்னா கண்டிப்பா குறைக்க கூடாது. 1 மந்த்ல 2 kg தான் உங்க டார்கெட், 2 to 3 kg தான் உங்க டார்கெட்டா இருக்கணும். பட் உங்க பாடி நேச்சுரலா குறைஞ்சா தட் இஸ் ஃபைன். பட் நீங்க இந்த 5 kg 10 kg குறைக்கிறதுக்காக ஒரு டயட் எடுக்க கூடாது. இப்போ உங்க ஃப்ரெண்டுக்கு 10 kg குறைஞ்சிருக்குன்னா அவங்க பாடியோட நேச்சர் அப்படி இருக்கலாம், இல்ல அவங்க எடுத்துக்க ப்ராடக்டோட சைட் எஃபெக்டாவும் இருக்கலாம். அது குட்னு சொல்ல முடியாது, பேட்னு சொல்ல முடியாது. ஒரு சில பாடிக்கு அது நேச்சுரலாவே நடந்துக்கும், அவங்களுக்கு நார்மல். ஸோ பேசிக்கா கைட்லைன் பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு நீங்க 2 to 5 kg குறைக்கிறது பெஸ்ட். இப்போ நீங்க நல்ல வெயிட் குறைக்கணும், ஒரு 10 to 15 kg குறைக்கணும்னா ஒரு 6 months to 1 year ஆஃப் டைம். ஒரு பாடி பொறுத்து 6 monthsலயே குறைஞ்சு ஒரு சில பாடிக்கு 1 year ஆகும். ஸோ நீங்க ரிலாக்ஸா 6 months to 1 year டைம் நீங்க இதுக்காக டெடிகேட் பண்ணி கன்சிஸ்டன்டா நீங்க பண்றப்போ கண்டிப்பா வெயிட் லாஸ் பாசிபிள். வெயிட் லாஸ் ஆகல, ரொம்ப பார்க்க அசிங்கமா இருக்கேன் அப்படிலாம் நீங்க பண்ணாம ஃபர்ஸ்ட் அக்செப்ட் யுவர் செல்ஃப் லவ் இதுல ரொம்ப முக்கியம். நீங்க கன்சிஸ்டன்டா ஒரு ஒர்க் அவுட் பண்ணும்போது கன்சிஸ்டன்டா நீங்க ஒரு டயட்டை ஃபாலோ பண்ணும்போது டெஃபினட்டா உங்களாலேயும் முடியும், நீங்களும் சைஸ் ஜீரோ ஆகலாம். சில பேர் நான் இந்த கஷாயம் இந்த ஜூஸ் மார்னிங்ல பர்டிகுலர் சாப்பிட்றேன் அப்படி பண்ணா குறையும் சொன்னாங்கன்னா கண்டிப்பா நீங்க அதெல்லாம் பண்ணாதீங்க. உங்க பாடிக்கு அந்த மாதிரி கஷாயம் ஜூஸ் நீங்க எடுக்கணும்னா ஒரு சித்தா ஆர் ஆயுர்வேத டாக்டரை மீட் பண்ணி நீங்க கஸ்டமைஸ் பண்ணி சாப்பிடுங்க. பிகாஸ் எல்லாருக்கும் ஒரே ஃபுட் செட் ஆகாது. அதனால சில சைட் எஃபெக்ட் வரலாம், பாடி ஹீட் ஆகலாம். ஜென்ரலா ஹெர்ப்ஸ் சைட் எஃபெக்ட் கொடுக்காது, பட் நீங்க அதை ஓவர் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா சைட் எஃபெக்ட் கொடுக்கும். அந்த மாதிரி நீங்க ஹெர்பலா எடுக்கணும்னா சித்தா அண்ட் ஆயுர்வேத டாக்டர் மீட் பண்ணி பாருங்க. அண்ட் ஹோமியோபதியில என்ன மெடிசன்ஸ் இருக்கு பார்க்கும்போது நிறைய மருந்து இருக்கு. அதுல பேசிக்கா காமனா யூஸ் பண்றது காசினியா கம்போஜியாங்கிற ஒரு ஹெர்ப்ல இருந்து எடுத்திருக்க ஹோமியோபதிக் மதர் டிங்ஷா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது சப்போர்ட்டிவா இருக்கும், உங்களுடைய குளுக்கோஸ் அண்ட் இன்சுலின் மெட்டபாலிசம் இம்ப்ரூவ் பண்ணும், அண்ட் உங்களோட ஃபேட் மெட்டபாலிசம் இம்ப்ரூவ் பண்ணும். அது ஏன்னா எல்லாருக்கும் செட் ஆகாது கிடையாது. நம்ம கிளினிக்ல சில பேருக்கு வந்து நான் 100 பேர் கொடுக்குறேன்னா ஒரு 4 பேர் மட்டும் எனக்கு சாப்பிட்றதா தூக்கம் ஒழுங்கா வரல சொல்றாங்க. ஆனா அது வந்து சாதாரண குடம்புள்ளி தான். ஆனா அதுலயும் தூக்கம் வரல, அவங்க ரொம்ப வீக்கா இருக்காங்க, சென்சிட்டிவா இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு ஏத்த மாதிரி வி ஷுட் கஸ்டமைஸ் சம் அதர் மெடிசன்ஸ். நமக்கு நேட்ரம், யூராடிக்கம், லைக்கோபோடியம், கல்கேரியா கார்போனிகா நிறைய மருந்து இருக்கு. ஸோ உங்க பாடிக்கு ஏத்த மாதிரி நம்ம மெடிசன்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ட்ரை வித் பேசிக் லெவல் ஆஃப் மெட்டபாலிசிக் பூஸ்டர், தென் நமக்கு அதுக்கு அட்வான்ஸ் லெவலுக்கு போகலாம். அண்ட் நீங்க வந்து இதுக்காக எக்ஸ்பென்சிவா ஒரு ஜூஸ், எக்ஸ்பென்சிவா ஒரு ப்ராடக்ட் மிஷின்லாம் வாங்கணும் அவசியம் இல்லை. பேசிக்கா வீட்டில் ஒரு ட்ரெட்மில் வாங்கி வச்சு யூஸ் பண்ணாலே போதும். மற்றபடி எனக்கு வந்து இந்த மாதிரி வேணும், இந்த மாதிரி பாடி ஷேப்பர் போடலாமா, இல்லை சில பேர் வந்து சில டைப் ஆஃப் கிளாத் போட்டோம்னா நமக்கு வந்து இங்க ஸ்வெட் ஆகிட்டு வெயிட் குறையும் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் நீங்க பண்றது அவ்வளவா எஃபெக்டிவா இருக்காது. உள்ளுக்குள்ள இருந்து நீங்க உங்க மெட்டபாலிசம் கரெக்ட் பண்ணாதான் உங்க வெயிட் லாஸ் லாங் லாஸ்டிங்கா இருக்கும். இல்லைன்னா வெயிட் லாஸ் கண்டிப்பா ஆகும், பட் டக்குன்னு திரும்ப உங்களுக்கு வெயிட் கெயின் ஆயிடும். ஸோ என்ன ஒரு ஸ்டெப் நீங்க உங்க ஒபிசிட்டிக்கு பண்றனா கூட மைனர் ஸ்டெப்ஸ் வீட்ல பண்ணிக்கலாம். ஒரு முக்கியமான ஸ்டெப் நீங்க எடுக்க போறீங்கிறப்போ டாக்டரை கன்சல்ட் பண்ணி ப்ராப்பரா பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.